நான் இன்னைக்கு ஸ்டஃப்டு காலிஃப்ளவர் பரோட்டா பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன், எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, முதல்ல காலிஃப்ளவர், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஓமம், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், ஹியூமின் பவுடர், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு. நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி இதில் நம்ம வாழைக்காயெல்லாம் சீவுறோம் இல்லையா, அதில் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக இருக்குது. அதில் உப்பை போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை பிழிஞ்சு எடுக்க போகிறேன். நான் இதில் நான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அடுத்தது ஹியூமின் பவுடர் கொஞ்சம் போடுறேன், 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓமம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை உடனே பண்ணணும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன்னா தண்ணி அடியில் தேங்கி திரும்பவும் தண்ணி வரும். நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். குழக்கட்டை மாதிரி நம்ம குழக்கட்டை மாவு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த மாவு மாதிரி எடுத்துட்டு அது உள்ளுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் ஸ்டஃபிங்கை வச்சு அதை மூடணும். இந்த குழக்கட்டைக்கு நம்ம பூர்ணம்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பூர்ணத்தை உள்ளே வைக்கிறாப்புல வச்சு இந்த மாவை இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இட போகிறேன். இப்போ இதை இட்டாச்சு. இனிமேல் கல்லில் போட போகிறேன். நான் இப்போ தவாவில் சப்பாத்தியை போட போகிறேன். காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு பரோட்டா பண்ணியாச்சு. இதை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தயிர் வச்சுருக்கேன், ஊறுகாய் வச்சுருக்கேன், பட்டர் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா அழகாக இருக்குது. நல்லா சுட சுட உடனே சாப்பிடணும். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்துட்டோம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா, பாய் பாய்.